அனைவருக்கும் வணக்கம். மகாஜோதி சார்பாக ஒரு மிகப்பெரிய மகா சண்டி ஹோமம் திண்டுக்கல்ல நடைபெற இருக்கு. வருகிற ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறதா இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து பழனியை நோக்கி பிரிகிற பிரிவு, அது எல்லாரும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பழனிக்கு பிரியும் ஒரு ரோடு. அந்த பிரிவில் கண்ணனூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கண்ணனூர் கிராமத்தில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் மகா சக்தி வாய்ந்த கோயில். புது கோயிலாக இருந்தால் கூட இந்த கோயிலில் அபரிமிதமான ரகசியங்களும் நிறைய விஷயங்களும் அடங்கியிருக்கு. இங்கே ஒரு 8 கை கொண்ட வடக்கு காளின்னு ஒரு காளி இருக்கா. மகா சக்தி வாய்ந்த அம்மன். பழனியிலேருந்து அந்த காளியை அழைச்சி வரும்போதே அதில் எவ்வளோ விஷயங்கள் ஏற்பட்டது, அது எப்படியெல்லாம் அவங்க கொண்டு வந்து அந்த இடத்துல அங்கே குடியமர்த்தினாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு. இது நிறைய அற்புதமான அந்த ஸ்தலத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இந்த பொதுமக்களுக்காகவும், இவங்க உலக மக்களுடைய நலன் கருதியும், இவங்க நிறைய பேர் நிறைய கஷ்டங்களில் அவங்கவுங்க பாதிச்சிருக்கிறாங்க. அது இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் சிரமத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே பலன் பெறணும். அவங்க வந்தாலும் சரி, அவங்க வரலைனாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்மை போய் சேரணும். நம்முடைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஜோதிடம் சொல்லும்போது அவங்களுக்குள்ள இது நிறைய பேரோட கர்மாவை நம்ம நீக்கிறோமே, இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு தயக்கம் இருக்குது. உண்மையாக அப்படி அவசியம் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி இவங்களை போல சிந்தனை உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கும் நிறைய தடங்கள் இருக்குது. எந்த காரியம்னாலும் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த ஹோமம் மகாஜோதி சார்பாக மிகச்சிறப்பாக நடக்க இருக்குது. நீங்கள் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க நேராக அந்த கோயிலுக்கு ஜூன் 19ஆம் தேதி காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய தேவையான அனைத்து நலன்களையும் பெறலான்றதை உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்த ஹோமத்துக்கு வர முடிஞ்சவங்க தாராளமாக கலந்துக்கலாம். இந்த அம்மனுடைய அருளையும் பெற்று நீங்கள் நீடூழி சந்தோஷமாக வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.